என்ன அவாய்ட் பண்றதுக்கு தானே இப்படி உளறிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. மாவுன்னு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையிலையா வந்திருக்க? உங்க ரெண்டு பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. பாத்துக்கிறேன். ஓ நீங்களா? ஐயோ நல்லா வெளியும் சொல்லியுமா சிவகார்த்திகேயன் சூரிய காம்பினேஷன் மாதிரி எல்லாம் வந்து நின்னீங்க. இப்ப என்னடா சேரும் சகதியுமா சேர்த்து பண்ணி மாதிரி நிக்கிறீங்க. சேர்த்து பண்ணியா? உங்களதான்ப்பா கேக்குறேன். என்னாச்சு? வேண்டதில்லை. புதுசா இருக்க. என்ன அம்மனுக்கு? ஏய் நான் வேணும்னா சேர் அடிச்சிட்டு இப்ப நக்கல் பண்ணிட்டு இருக்க. ஐயோ நானா? ஏய் நான் எப்படி? நான் பைக்ல அங்க இருந்து வந்தேன். நீங்க இந்த பைக் ஆண்ட நின்னுந்தீங்க. நான் அப்படியே போனேன். ஆமா என் பைக்கும் சேரா இருக்குது. அப்ப நான் தான் அடிச்சிருக்கணும். சோ சேட். இப்ப எதுக்கு நான் முறைக்கிற? நானா? நான் எங்க முறைச்சேன்? ஆமா இந்த முறைக்கிறிய. அது அவங்க, இது நாங்க. என் கண்ணை பாருங்க, அது பயத்துல இருக்கு. என் கண்ணுக்கு முறைக்கிறதெல்லாம் எப்படின்னு தெரியாது. நீ வாய் மூடு. பைக்ல வரவங்க ஸ்பீடா தான் வருவாங்க. ரோட்ல நடக்கிறவங்க உட்கார்றவங்க நிக்கிறவங்க தான் பார்த்து கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். பேசுறதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. இல்ல நான் அப்படி சொல்ல வரல. நாங்க முக்கியமான வேலையா போறோம். இங்க பாருங்க சட்டையெல்லாம் அழுக்காயிடுச்சு. இப்போ நாங்க எப்படி போவோம்? இப்போ என்ன வாஷ் பண்ணோம் அவ்வளவுதானே. அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு. வாங்க போலாம். வா. திவ்யா போலாமா? அம்மா நான் இப்பதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். இன்னும் 1/2 hour ஆகும். திவ்யா மாப்பிள்ள அங்க உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல இருக்கு. அதுக்கு தான் அவரை வீட்டுக்கே வர சொல்லலான்னு சொன்னேன். இங்க வந்திருந்தா எல்லாரும் சேர்ந்தே போயிருக்கலாம்ல. உன் அம்மாதா மாப்பிள்ள உன் தங்கச்சியையும் தங்கச்சி உன் மாப்பிள்ளையையும் பாத்திர கூடாதுன்னு நினைக்கிறாள. இதை இப்படி எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க போறாளோ தெரியல. அம்மா சீக்கிரம். வரோம் வரோம். வர இரு. இந்தாங்க சாவி. வா வாங்க. மூஞ்சி எல்லாம் சேராயிடுச்சு. இனிமே யார் என் மூஞ்சில குளிப்பா? இவதான் நம்ம சேரச்சா. இவள் நம்ம எதுக்கு இவ வீட்டுக்கு நம்ம போகணும்? நீ கோயிலுக்கு போகணுமா வேணாமா?
போகணும். திவ்யா பார்க்கணுமா வேணாமா? பார்க்கணும். அப்ப இதான் வழி, கம்முனு வா. டேய் பிரபு, உன் ஆள். டேய் ஏன்டா கத்துற? நீ என்ன மாட்டி விட்டுற போல இருக்கு. போ. டேய் உன் ஆள் வீட்டுக்கு இந்த பக்கம் தானே போகணும். ஆமா, இப்ப அது ரொம்ப முக்கியம். ஆள் மட்டும் சும்மா இருக்க மாட்டேன். என்னடா குசு குசுன்னு பேசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. டேய் என்ன பத்தி தானே ஏதோ பேசுனீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஐயோ, உங்களை பத்தி நாங்க என்னங்க பேச போறோம்? அப்போ என்ன பேசுனீங்கன்னு சொல்லு. அது வந்து டேய் குலபூதம், என்ன பேசுனீங்கன்னு இப்படி சொல்ல போறியா இல்லையா? அது ஓ, சார் சொல்ல கூடாதுன்னு கண்ணை காட்டுறாரோ? 2 பேரு கண்ணையும் எப்படி நோண்ட போறேன்னு பாரு. கண்ணா இல்லங்க, இவன் சும்மா இருடா. எனக்கு கண்ணுதான் முக்கியம். எனக்கு இருக்கிறது 2 கண்ணு. அதுவும் முண்டை கண்ணு வேற. ஆ? ஆமா, முண்டை கண்ணுதான். ஆ. சரி என்ன பேசுனீங்கன்னு சொல்லு. என்ன பேசுனா? இந்த தெருவுல தான் உங்க வீடா? அந்த வீட்டுக்குள்ள குளிக்கிறதுக்கு ஷவர், ஹாட் வாட்டர்லாம் இருக்கான்னு கேட்டா. இல்லடா. ஓ, சாரு சவர்ல மட்டும் தான் குளிப்பீங்களோ? ஏற்பாடு பண்ணிருவோம். ஏற்பாடு பண்ணிடுவாங்களாண்டா. சரிங்க. மேகம் கருக்குது, தக்க தக்க தக்கச்சு. அடுத்துல என்ன? சாரல் அடிக்குது, தக்க தக்க. என்ன முறைக்கிறான்? நீ அடிப்பா, பாடுவோம். மாப்பிள்ள முதுக இருக்குது, கொஞ்சம் சொரிஞ்சு விட. அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடைச்சிரும், பரவாயில்லையா? நானே சொரிஞ்சுக்கிறேன். இருப்பா இருப்பா இருப்பா. இப்ப அடிப்பா. மானத்தான். எல்லாம் ஓகே மாப்ள, ஆனா தண்ணி தான் லைட்டா உப்பா இருக்குல்ல. டேய், நான் உன்கிட்ட ஷவர்ல குளிப்பேன் சொன்னானடா. வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? என்ன கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க. எனக்கு மட்டும் இப்படி ஒரு சவரா இருக்கும் தெரியுமா? நல்லா இருக்கா இல்லையா? என்ஜாய் பண்ணு மாப்ள. அடா 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 அடா. யாடா நீ தான் அடா அடறானே, அதான் அடிச்சேன். அடறானு அவன சொன்னேன். டேய், நல்லா மூஞ்சில அடறா. ஏடா என்ன டாவா? இல்ல இல்ல தம்பி சார், போதும் சார், ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்க. இப்ப எல்லாம் ஓகே தானே? கிளம்புங்க. இப்படியே ஈரத்தோட எப்படிங்க போறது? மண்டபுன தொடக்கிறதுக்கு ஒரு துண்டை குடுறா. துண்டு ஓகே, வேஷ்டி சட்டெல்லாம் ஈரமாயிடுச்சு. சரி இரு. ஐ Dress. இந்தா இத போட்டுக்கோ. நீ இத போட்டுக்கோ. நல்லா இருக்குங்க. ஏங்க இது எப்படிங்க போடுறது? இப்படித்தான் மாப்ள. நல்லா இருக்கனே. கரெக்டா இருக்கா? அப்படியே போய் டீம்ல ஜாயின் பண்ணிக்க போ. மாப்ள வேணாம் மாப்ள, உன் கூட இருந்துறேன். ஏங்க வேற ட்ரெஸ் இல்லையா? இது செம்ம நாத்தம் வருதுங்க, எனக்கு இது வேணாம்.
ஓ வேணாமா? ம். பொத்து குடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? என்னடா புடிங்கிட்டு போயிட்டாங்க? நல்ல வேலை என்கிட்ட ஏங்க? போகல. நான் ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகணும், அதுவும் அர்ஜென்ட்டா போகணுங்க. நீங்க கூட ட்ரெஸ் போட்டு எப்படிங்க போக முடியும்? அதுக்கு நான் என்ன பண்றது? ஆ, ஆ. நான் என்ன துணி கடையை வச்சிருக்கேன்? மெக்கானிக் கடை தானே வச்சிருக்கேன். சும்மா ஏங்க, அத வேஷ்டி சட்டை வச்சிருக்கீங்களா, அதை கொடுங்களேன். ஆ அந்த பொட்டிய தொட்டில சத்தியா கையை வெட்டிடும். நீ இந்த வேட்டி சட்டை கேக்குறியா? நான் வேணா அந்த ட்ரெஸ்ஸுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வேணா தரேங்க. ப்ளீஸ்ங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்குங்க. பாடுறா சொல்லிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கா. கோடி ரூபாய் கொடுத்தா கூட சத்யா கிட்ட இருந்து அந்த வேட்டி சட்டையை வாங்கவே முடியாது. ஆ. தம்பி சார், அண்ணா, இங்க வாங்க சார். அண்ணா. அப்படி என்ன சார் ஸ்பெஷல் அந்த வேஷ்டி சட்டையில? ஓ அதுவா? சத்யா அவங்க அப்பா ஞாபகார்த்தமா அந்த வேஷ்டி சட்டையை வச்சிருக்கு. ம், ஆ, அவ்வளவுதானே? போடா போ. அண்ணா. போங்க சார், போங்க சார். ஆ. ஆங்கிரி பேர்ட் பச்சை பண்ணி மாதிரி இருந்துட்டு என்ன திமிரு பத்தி அவனுக்கு. ஏங்க, இந்த வேஷ்டி சட்டையை எனக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பா சந்தோஷம் தாங்க படுவாரு. ஆமா இல்லையா? ஏங்க, இறந்த உங்க தெய்வம் மாதிரிங்க. அந்த தெய்வம் மட்டும் இங்க இருந்திருந்தா உன் நிலைமை புரியுது, இந்த நான் கட்டிக்கிடான்னு அவர் வேஷ்டி சட்டை என்கிட்ட கொடுத்துருப்பாருங்க. பரவாயில்ல, உங்களுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லைன்னா வேணாங்க. வாடா.
இந்தா. போட்டுக்கோ. ஆனா பத்ரம். ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நல்லா இருக்காங்க. ஏங்க டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். பாய்ங்க. டேய், போடா. சத்யா, அந்த வேஷ்டி சட்டையை கட்டிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆளுக்கு தான் தகுதி இருக்குன்னு நீ சொன்ன. அதை என்ன கட்டிக்க போறேன்னு நீ சொன்ன. அப்ப கொடுத்தது கரெக்டு தானே? டேய் போங்கடா. பாய் பாய். இதெல்லாம் ஒரு தேவையாடா? உனக்கு மட்டும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, எனக்கு அழுக்கு ட்ரெஸ்ஸா? டேய், வாய் உள்ள புள்ள பொழைச்சுக்கொண்டா. நான் அப்படியே அழகா பேசி கரெக்ட் பண்ணி அந்த வேஷ்டி சட்டையை வாங்கினேன். அந்த ஸ்மார்ட்னஸ்க்கும் பிரில்லியன்ஸுக்கும் தானே இந்த வேஷ்டி சட்டை. அது உன்கிட்ட கிடையாது, அதனால தானே உனக்கு இந்த பழைய ஜெட்டியும் பண்ணியணும். எதை கொடுத்தாலும் அழிஞ்சிட்டே வாங்குற. நான்சென்ஸ். அவன் ஏமாந்து குடுத்துட்டான்னு மட்டும் நினைக்காத. என்ன? நாம சும்மா போறப்பவே எக்கச்சக்கமா பில்ல போடுவா. இப்ப வேற வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கொடுத்துருக்கா. இதுக்கு எவ்வளவு பில்ல போட போறான்னு தெரியல. டேய், இனிமே அவட்ட சிக்னா தானே. சிவா இந்த வந்துட்டானுங்களே, கலெக்ஷன் பண்றதுக்குன்னே வந்துட்டானுங்களே. அங்க பாரு. அப்படியே போட்டணும்.